முன்னாடி எல்லாம் தெளிவா குடுக்கணும். ஆ ஆளுங்கட்சியே சொல்லுவான், இப்படி இதெல்லாம் பண்ணாத, பர்மிஷன் குடுக்காத, அப்படி இப்படின்னு சொல்லுவான். நீ தெளிவா எதுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? இதுக்கெல்லாம் தெளிவா கேட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தானே உட்காந்துருக்கீங்க. அப்படிங்கிறத நச்சு நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்டாரு. அதேமாரி தாவேக்கா விஜய் சார் மேல எனக்கு ஒரு தப்பு, அப்படி விஜய் சார் மேல தப்பு சொல்ல மாட்டேன். விஜய் சார் சூஸ் பண்ண அந்த ஷெட்யூல் டைம் தான் தப்பு சொல்லுவேன். அதாவது அவரு வீக்கெண்ட் கான்செப்ட்ட விட்டுட்டு, எல்லா நாளும் வந்து மக்கள சந்திக்கணும். வீக்கெண்ட் கான்செப்ட்னா ஒரே நாள்ல எல்லாரையும் பார்க்குறது, ஒரே மாவட்டத்துக்கு ஒரு இடங்கிறது ரொம்ப தப்பு. அம் மக்கள வந்து எல்லா நாளும் சந்திக்கணும். இந்த ஒரு இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லாயிருக்கணும். அதேமாரி தொண்டர்களும் விஜய் சார தொரத்தி தொரத்தி பார்க்குறது, அதான் கம்பத்து மேல ஏறுறது, அங்க ஏறுறது, இங்க ஏறுறது, இந்த மாரிலாம் வச்சுக்க நாமளும் படிச்சவங்க, மெச்சூரிட்டியா இருக்கிறவங்க, கீழ இருந்து கூட பார்க்கலாம். இந்த மாரி எல்லாருக்கும் போல்டா எல்லாத்தையும் சொன்னாரு. இவர் பேசின பின்னாடி தான் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெம்பே கிடைச்சுச்சுன்னு பல அவருக்கு பேசின கருத்துல வெளிப்படுத்துறாங்க. அதாவது விஜய் சாருக்கு இந்த மாரி போல்டா பேசுற ஆளு இப்ப வரைக்கும் இல்ல. அதுதான் குறைபாடு. என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். ஓகே மக்களே. ஓகே. அவருக்கு இதுவுமே ஒரு ஆள் வேணும். ஆதவ அர்ஜுன்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாரி தலைவருக்கு தெளிவா பேசுற இத வெளிப்படுத்தணும். விஜய் சாரே வந்து 24 மணி நேரமா அவர் பேசாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறமே தான் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அந்த மீடியா அந்த அந்த இடத்த விட்டு போகும்போது கூட இந்த மீடியாக்காரர் தொரத்தி தொரத்தி ஏர்போர்ட்ல அவர கேள்வி கேட்டா. அப்ப கூட அமைதியா போயிட்டாரு. அந்த டைம்ல ஒரு ரியாக்ஷன் ஓகே. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை? நான் வருந்துகிறேன். மன்னிச்சுக்கங்க வருந்துகின்றேன். இந்த மாரி நடந்தது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த ஆதவ போன்றவங்கலாம் ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. ஒரு பேசவும் இல்ல, எதுவும் பண்ணவும் இல்ல. இந்த மாரி ஆளுங்கலாம் விஜய் சார் கூட இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. இந்த மாரி ஆளுங்க பாரு அண்ணாமலை சார் போன்றவங்க தைரியமானவங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றவங்க ஆளுங்க விஜய் சார் கூட இருந்தா வேற லெவல்ல ரீச் ஆயிடலாம். விஜய் சார் ஒண்ணு யோசிக்கணும். அவர் நல்லது பண்ண வந்திருக்காரு. அவரு கூட தெம்பானவங்க, தைரியமானவங்க, உண்மையானவங்க ஆளுங்கலாம் சேர்த்துணும். அதுல எனக்கு விருப்பம் என்னன்னா, விஜய் சாரும், அண்ணாமலை சாரும் சேர்ந்தா செம்மையா இருக்கும். இன்டெலிஜென்ட்டும் மாஸா சேர்ந்தா மாஸ் இன்டெலிஜென்ட் வேற லெவல்ல போயிரும். ரீச் ஆயிரும். எனிவே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிற ஆள் நானு. இந்த ஒரு கருத்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுல ஏதோ உங்க மாற்று கருத்து இருந்தா, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த தமிழ் ஷார்ட்ஸுங்கிறத ரொம்ப இந்த மாரி கருத்துக்கள் வெளிப்படையா பேசுவோம். அத நீங்க வரவேற்கிறீங்கன்றீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல தொடர்ச்சியா பார்த்துருங்க. நன்றி, வணக்கம், நமஸ்தே.